கெடா அலோஸ்டார் ஜலான் தோப் பெலிங்கில் உள்ள ஒரு வீட்டில் முதிய பெண்மணி ஒருவர் இறந்து கிடந்ததை அடுத்து அவரின் மகனான 43 வயது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று காலை 7:48 மணி அளவில் சந்தேகத்திற்கு இடமான நபர் ஒரு மாற்றுத்திறனாளி அட்டையை வைத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றதாக கோத்தாஸ்டார் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் சித்தி நோர் சலாபதி சாட் கூறினார். 68 வயதான பெண்ணுக்கும் அவரது மகனுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இந்த சம்பவம் தொடங்கியதாக நம்பப்படுகிறது என்று அவர் கூறினார். அந்த பெண்ணின் 14 வயது பேரனும் வீட்டில் இருந்ததாக அவர் தெரிவித்தார். காலை 7 மணி முதல் 7:30 மணிக்குள் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக சிறுவன் தெரிவித்துள்ளான். அவனது தந்தையும் பாட்டியும் தகராறு செய்வதை கேட்டதாகவும், பின்னர் உதவி கோரி அந்த பெண் அலறுவதை தாம் கேட்டதாகவும் அச்சிறுவன் தெரிவித்துள்ளான். பின்னர் அக்கம் பக்கத்தினரிடம் உதவி கேட்க சிறுவன் வீட்டை விட்டு வெளியேறியதாகவும், ஆனால் அந்த நபரால் அவர்கள் அச்சுறுத்தப்பட்டதால் போலீசை அழைத்ததாகவும் அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இதனை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த நபரை வீட்டின் முன்பு கைது செய்ததாக ஏசிபி சித்தினோ சலாவதி தெரிவித்தார். வளாகத்தை சோதனை செய்ததில் எரிந்த நிலையில் பலியானவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இந்த ரமலான் மாதத்தில் இப்தார் கூட்டங்களை எளிமையாக வைத்திருக்கவும், தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அமைச்சகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களை வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் துறையின் மாதாந்திர கூட்டத்தில் பேசிய அவர், சில நிறுவனங்கள் ஏற்கனவே தங்கள் ரமலான் நன்கொடைகளை தொடங்கியுள்ளன என்றும், அவை ஓரளவு அதிகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். பேக்கேஜிங் மிகவும் ஆடம்பரமாக இருப்பதை தாம் கவனித்ததாகவும், அழகாக வடிவமைக்கப்பட்ட பெட்டிகள் பேரீச்சம்பழங்களுக்காகவே, எனவே பேரீச்சம்பழங்களை விட அதிகமாக செலவழித்தால் அது வீணானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நிதி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவ சிறப்பாக பயன்படுத்தப்படும் போது இவ்வளவு ஆடம்பரத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும், இது ஒரு நினைவூட்டல் என்றும் அவர் தனது உரையில் தெரிவித்தார். நேற்று போர்டிக்சன் கம்போங் கெலாம் மீனவர் படகுத்துறை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடலில் விழுந்ததாக நம்பப்படும் 17 வயது இளைஞன் நீரில் மூழ்கி இறந்ததாக நம்பப்படுகிறது. இளைஞனின் உடல் இன்று அதிகாலை 12:28 மணிக்கு அவர் விழுந்த இடத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் கண்டெடுக்கப்பட்டதாக போர்டிக்சன் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் முகமது கமால் முகமது தீமார் கூறினார். பாதிக்கப்பட்டவர் இறந்து விட்டதாக மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். மேலும் அவரது உடல் மேல் அதிக நடவடிக்கைக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இரவு 7:28 மணிக்கு தனது குழுவினருக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும், போர்டிக்சன் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து ஒரு மீட்பு குழு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் கமால் கூறினார். கடற்கரையை கண்காணித்த திலோக்கமாங் நீர் மீட்புக் குழுவின் உதவியுடன் 2 மூத்த அதிகாரிகள் உட்பட 23 பணியாளர்கள் தேடுதல் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். லுக்குட்டில் உள்ள ஒரு பள்ளியைச் சேர்ந்த 5ஆம் படிவம் படிக்கும் மாணவரான பாதிக்கப்பட்டவரை கண்டுபிடிக்க பிபிடிஏ உறுப்பினர்கள் கரையில் இருந்து 50 மீட்டர் சுற்றளவில் தேடினர் என்று அவர் கூறினார். பண்டார் டெக்னாலஜி காஜாங்கில் நேற்று ஒரு நபர் மீது வாகனத்தை மோதிவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் மற்றும் கொலை முயற்சி வழக்கு தொடர்பாக வயதான தம்பதியர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 73 மற்றும் 65 வயதுடைய சந்தேக நபர்கள் மாலை 4:54 மணிக்கு புகார் வந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இரவு 11:15 மணிக்கு கைது செய்யப்பட்டதாக காஜாங் காவல்துறை தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். ஒரு வாகனத்தின் கேமரா இச்சம்பவத்தை படம் பிடித்ததாகவும், பாதிக்கப்பட்டவர் தனது லாரியில் இருந்து இறங்கும் போது ஒரு கருப்பு வாகனம் மோதியதாகவும் அதில் தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார். பின்னர் ஓட்டுநர் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டதாக அவர் தெரிவித்தார். கொலை முயற்சி மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் குற்றவியல் சட்டம் பிரிவு 307 மற்றும் 279 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது. உள்ளூர் பச்சரிசி விநியோகத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை விரைவுபடுத்துமாறு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். அரிசி விநியோகத்திற்கான மீட்பு முயற்சிகள் தற்போது கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமரின் மூத்த செய்தி தொடர்பாளர் துங்கு நஸ்ருல் அபைடா தெரிவித்தார்.
நாட்டில் தொடர்ந்து கவலை அளிக்கும் உள்ளூர் பச்சரிசி தொடர்பான பிரச்சனையை பிரதமர் கவனத்தில் கொண்டுள்ளார் என்று அவர் கூறினார். சந்தையில் உள்ளூர் பச்சரிசி விநியோகத்தை உறுதிப்படுத்த மீட்பு முயற்சிகளை விரைவுபடுத்துமாறு விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சிற்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் என்று பிரதமர் அலுவலக தினசரி விளக்க கூட்டத்தில் அவர் கூறினார். கடந்த வெள்ளிக்கிழமை ஆசிரியர் கல்விக் கழகம் துவாங்கு பைனூன் வளாக தமிழ் ஆய்வியல் துறையின் ஏற்பாட்டில் பைனூன் கோலிவுட் குறும்பட போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழ் ஆய்வியல் துறையின் விரிவுரையாளரும் ஒருங்கிணைப்பாளருமான மாரிமுத்து புண்ணியசீலன் வழிகாட்டி நிகழ்வை சிறப்பாக வழிநடத்தினார். மாணவர்கள் தங்களது ஆழமான எண்ணங்களையும் ஆக்கத்திறனையும் வெளிப்படுத்தும் வகையில் 15 சிறப்பான குறும்படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாக வரவேற்புரையில் தமிழ் ஆய்வியல் துறையின் தலைவர் மணிமாறன் கோவிந்தசாமி குறிப்பிட்டார். குறும்பட போட்டி பரிசளிப்பு விழாவை ஆசிரியர் கல்விக் கழகம் துவாங்கு பைனூன் வளாக துணை இயக்குனர் முனைவர் பூர்னிசா இப்ராஹிம் சிறப்புரையாற்றி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகையாக மலேசிய குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் ஆட்சி மன்ற உறுப்பினரும் பினாங்கு மாநில குற்றத்தடுப்பு அறவாரிய துணைத் தலைவருமான ஸ்ரீகா புலவேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். இது போன்ற போட்டிகள் மாணவர்கள் மத்தியில் திறமையை வெளிக்கொணர சிறந்த வாய்ப்பாகும் என்றும், இனி வரும் போட்டிகளில் போதைப்பொருள் குண்டர் கும்பல் குடி பழக்கத்தினால் உண்டாகும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வையும் மையமாக கொண்டு குறும்படமாக உருவாக்கலாம் என்று அவர் பரிந்துரைத்தார். நிகழ்ச்சியின் தலைமை நீதிபதியாக நாடறிந்த எழுத்தாளர் கே பாலமுருகன் கலந்து கொண்டார். குறும்படம் என்பது ஒரு காட்சி மயமான இலக்கிய வடிவம் என்பதை வலியுறுத்திய அவர், காட்சிகளின் வழியாக கதையை சொல்ல வேண்டும் என்றும், வசனங்களை முடிந்த வரையில் குறைத்துக் கொள்வது சிறப்பு என்றும் அவர் விளக்கினார். தொடக்க காட்சிகள் 1 அல்லது 2 நிமிடத்திற்குள் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும் அவர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.